மந்தன நாளரை மாய வேதியுள் மடவார் அவர் வேணி கும்பரா தொழுதேத மாமலையாரோடு அருளுகிறே
சொல்லி இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் இந்த ஜென்ம பரலோகம் கூடும்ல? கூடும் ஐயா, கூடும். நினைப்பவர் மனம் கோயிலாகும். நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அடுத்ததாக அற்புத பதிகம் அவினாசி. முதலை விழுங்கிய பாலகனை முதலையே கொண்டு வந்து தண்ணி இல்லாத குளத்துல தண்ணிய கொண்டு வர வச்சு அதே முதலைய வர வச்சு அதே பாலகனை இன்னைக்கு வயசுல கொண்டு வர வச்ச அற்புத பதிகம் குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த இந்த பதிகம். சிவா, இழந்த பொருள், குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் எதுவா இருந்தாலும் இந்த பாட்டை படிச்சீங்கன்னா நிச்சயமா பலன் கூடும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி திருச்சிற்றம்பலம். ஏற்றான் மரகே எழுமைக்கும் எம்பெருமானையே, ஏற்றான் மரகே எழுமைக்கும் எம்பெருமானையே, கூற்றாயில்லை உன்னையே ஒழுகின்றேன் உணர்வுள்ளதாய், போன்றாடரவாம் பொற்கொடியோரவினாசியே, கற்றாக வாழ்வே அசுகதியே பரமே
நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாமெல்லாம் மீளா அடிமை. யாருக்கு? பெருமானுக்கு. கடந்த காலம் சரி, நிகழ்காலம் சரி, எதிர்காலம் சரி, மீளா அடிமைதான். அவர் தான் ஆண்டார். அவர் தான் நம்மளை வருகை என்று அருளாயே என்று மாணிக்கவாசு சொல்வது போல அந்த மீளா அடிமை உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்கள் அல்லன்னு சொன்னாங்க. நானே கஷ்டத்துல வந்திருக்கேன், நீ என்னை நக்கல் பண்ற மாதிரி எதுவும் செய்யாம இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்படி வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போ என்பது போல இந்த பாடல் அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் வீட்டுல வயிற்றுக்குள்ள அனல் கக்கும், வெளியில வராது, இப்படி பொங்கும். நிறைய பேருக்கு பொங்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் திட்டிட்டீங்கன்னா பொங்கும், வெளியில வருவோமா வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலா தீந்து தீ பிடிச்சிருச்சு வச்சுக்க, ஒண்ணுமே இல்லை, புஷ்பமாயிடும். ஆனா அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கு கங்கு. மூலா தீ போல் உள்ளே கலந்து என் கண்ணடி தராம வச்சிருக்கேன், எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தாலும் அடக்கி. வித்துக்க வேணும்னா அடகு வச்சா கொஞ்சமாக தான் தருவான், வித்துக்கிட்டேன்னு வச்சுக்க முழுசும் தான் தருவான். விற்றுக்கொள்வி ஒத்திக்க வைக்க அப்படின்னு தன்னை முழுசா ஆட்படுத்துறாரு. யாரு? சாமி. இந்த பாடல் செந்துருத்தி ஒரே ஒரு பாடல் தான். செந்துருத்தியில சுந்தர பெருமான் அள்ளி இருக்கிறார். எல்லோரும் திருவாரூர் போங்க, உங்க கண்ணெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கண்ணு கடைசி வரைக்கும் நல்லா தெரியணும், உன் பதியத்தை எல்லாம் பார்த்து பார்த்து படிக்கணும். அதுக்கு கண்ணை நல்லா கொடு. அழகான பொருளை பார்க்கணும்னு கண்ணு கேட்காதீங்க, உன் பதிகத்தை நல்லா பார்த்து படிக்கணும். அதுக்கு உன் கண்ணை நல்லா கண்ணை கொடுன்னு கேட்டு இந்த கண்ணை நல்லா வச்சுக்கிறது இந்த பாட்டை படித்தது. Hey,
போதீரே பவள திகழும் சோலை இதுவோ திருவாரூர் எந்த மளிகை இதுவே ராமார் உமக்கு கண்பற்றே தங்கம் பழகும் பாடும் அடியா தங்கன் காணாது அந்த பெருமான் முறையோ என்றார் பாடு போதீரே அடையும் சோலை ஆரோர் அகத்தீரே காட்டி பிறவி காட்டி மரவா மழக்காட்டி காட்டி கட்டி கொண்டார் பாடு போதீரே கடியார் கடலாய் கடலாய் இரணாய் கலக சொல்லாதே பாடும் பக்தரோ பாடு போதீரே முரணும் பிரிவும் பின்னால் சென்ற பிறரெல்லாம் போல நடுவே பாடு போதீரே மனதும் தோடு இதுவோ திருவாரூர் நின்றும் பிறகும் உண்மை இகழாதேதுவோ பாடு போதீரே கருணை வந்து முகமொழி நுழைந்தார் பாடு போதீரே பாரோ தழந்தது எனக்கோரோ கலைகள் பலவாகி ஆரோதே மூலகானதே அடிபேராரூரன் பாரூரறிய எங்கள் கொள்ளே தீரே பழிகளே பாரூர் முளையார் பாகம் கொள்ளே பாடு போதீரே பாரூர் முளையார் பாகம் கொள்ளே பாடு போதீரே பாகம் கொண்டு பாடு போதீரே பாடு போதீரே நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கைலாயம் போகலான்னு இருக்கோம். எல்லாரும் வர தயாரா? போயிட்டு திருப்பி வந்துடணும். ஏன்னா வீட்டில் எல்லாரும் தேடுவாங்க. நினைவாலே போயிட்டு யாத்திரபுரத்தில் மாணிக்க வாசல் கூட போகிறோமோ இல்லை இவர் கூட பின்னாடியே போயிடுவோம். அது மாதிரி இப்படி நம்ம நினைவால கைலாயம் போயிட்டு வருவோம். கொஞ்சம் பேசாதீங்க. என் பிள்ளை கல்யாணம் பாக்கி இருக்கு, மூத்தவனுக்கு பிள்ளை பிறக்கல. நடக்கிற பிள்ளைங்க. அதனாலதான் யோக காட்சியில போயிட்டு வரோம். எப்படி சைவ சித்தாந்தத்துல பிரத்யட்ச காட்சின்னு வாங்க. அதுல 4 வகை. வாயில் காட்சி, கண்ணுல பாக்குறது. அடுத்தது நினைவால மானத காட்சி, இப்படிலாம் இருக்கு. நினைவால நினைச்சு சிரிப்பான், நினைச்சு அழிவான். அது மாதிரி அதுல 4வது யோக காட்சி, பிரத்யட்ச காட்சி. இங்க இருந்து இப்ப கண்டு இன்று விருட்டேன்னு மாணிக்க வாசகர் சொல்வார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பாலியல், இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? இங்க இருந்துட்டே போய் பார்த்துட்டு வந்தாரு. என்ன அது மாதிரி நாமளும் இப்போ கைலாயத்துக்கு போறோம்.
சாமி நான் ஒரு பசுமாடு வாங்கலான்ட்டு போனேன் சார். அதுவும் ஈன்ற மாடு, பால் கறக்கிற மாடு. கொஞ்ச நேரம் முடிய போகுது, நிறைவு கொஞ்சம் அமைதியா இருக்குமா, கொஞ்சம் அமைதி. என்ன முடிய போகுது, ஆனந்தத்துல தான் பேசுறீங்க, இருந்தாலும் பாட்டை தேடிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும். பசுமாடு வாங்கலான்ட்டு ஈன்ற மாடு, பால் கறக்கிற மாடு வாங்கலான்னு போனேன். பணத்தை 50,000 கொடுத்துட்டு மாட்டை இழுத்தா வர மாட்டேங்குது. அந்த பாசம், வீட்டு பாசம் வர மாட்டேங்குது. கண்ணுக்குட்டி இழுத்து பார்க்குறேன் வர மாட்டேங்குது. மாட்டை இழுத்து பார்க்குறேன் வர மாட்டேங்குது. சரி, பணத்தை வேற கொடுத்துட்டு கையை மாற்றியாச்சு. எப்படி குதிரையை மாற்றினாரோ மாணிக்க வாசகர் கயிறு மாற்றியாச்சு. 50,000 திருப்பி கேட்க முடியாது. சரி, கொடுத்ததுக்கு சான்றா அச்சானியா அச்சாரமா இந்த கண்ணுக்குட்டியை மட்டும் தூக்கிட்டு போயிடுறேன், மாட்டை நாளைக்கு வந்து தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்து கதவை தட்டினா திறந்தா பார்த்தா எது நிக்குது? கன்று எங்க இருக்குதோ, அன்பு எங்க இருக்குதோ, சாமியும் அங்கே இருப்பார். தெய்வீக பேரவையில அன்பு நிறைஞ்சிருக்குது, சிவபெருமான் இங்க நிறைஞ்சிருக்கிறார். பாரு அடியார்கள் எல்லாம், நான் ஒரு கண்ணு கூட அந்த காட்சியை பார்த்தேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் மனனம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். எல்லா பாட்டையும் நூல் இல்லாம மனனமா அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிக்கிறத நான் அப்படியே பார்த்தேன். அப்போ என்ன அர்த்தம்? பெருமானுடைய கருணை, இந்த அன்பு கன்றை தேடி பசு வருவது போல அன்பை தேடி பெருமான் இந்த தெய்வீக பேரவைக்கு வந்திருக்கிறார். இங்கே திருமுறை மைய வேற தெய்வீக பேரவையின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது சிறப்பாக நடைபெறணும். ஓதுவார் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இந்த வகுப்புல நிச்சயமாக ஓதுவார் சிறப்பாக உங்களுக்கு அமைவார். நினைப்பவர் மனம் கோயிலாகும். 17ஆம் தேதி உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு திருமணத்துக்கு போகிறோம். எல்லாரும் வந்துருங்க. எங்களுக்கு 13ஆம் தேதி குரு பூசைக்கு வேற நாங்கள் வருவோம். எல்லாரும் வந்துடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மையத்தை சிறப்பாக சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு முறையும் என்னை துவக்கி வைக்கிறது கூப்பிடுவீங்க. அதே போல் இந்த மையத்தையும் திருப்பவும் துவங்குற மையத்தையும், போன வகுப்பு தானே நான் படித்தேன், இந்த வகுப்பு எதுக்கு நான் படிக்கணும்? அதான் சான்றிதழ் வாங்கிட்டேனே. நேற்று தானே இட்லி சாப்பிட்டேன், இன்னைக்கு இட்லியே சாப்பிட முடியுமா? பரவாயில்ல, நேற்று தானே பொங்கல் சாப்பிட்டேன், இன்னைக்கும் பொங்கல் சாப்பிட முடியுமான்னா வேற வழி இல்லை, சாப்பிட்டு சாப்பிடும். அதுபோல ஆன்மாவிற்கு வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும். திருப்பி திருப்பி படித்து கொண்டே இருக்கணும். அதற்காக எங்கள் மையத்தை சிறப்பாக நடத்தணும். நாளைக்கு அற்புதமாக பொருள் விளக்கத்தோட இது வரைக்கும் நீங்கள் கேட்டதாக மாதிரி திருவாசகம் முற்றும்போது நிகழ்வு கம்பம் ஸ்ரீ கம்பராய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. 8:30 ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் காலை மதிய உணவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மேடையெல்லாம் மிக பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆகவே அடியார்களாக பல ஊர்லேருந்து நம்மளை கேட்டிருக்காங்க, நிறைய பேர் வராங்க. அது சின்னமனூர்லேருந்து தவறிடாமல் வந்துட வேண்டும் என்று தெய்வீக பேரவையை பெருமான் அப்பாவை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வந்து அருளுமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக என்னுடைய புதல்வி 2வது புதல்வியுடைய திருமணம் 8/2 சிவகங்கை மாவட்டம், பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. அடுத்ததாக 12ஆம் தேதி வரவேற்பு நெய்வேலியில் இருக்குது. 7ஆம் தேதி முற்றும் போதுதல் திருவாசக நிகழ்வு இருக்குது. ஆகவே ஒரு 2000 காப்பி திருவாசகம் நூல் அடிக்க சொல்லியிருக்கேன். சிவகாசியிலால் பெரிய எழுத்தில் அடிக்க சொல்லியிருக்கேன். ஆக அடியார்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காகத்தான். ஆகவே இந்த நிகழ்விலும் அடியார்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஐயாவுடைய திருவடியை போற்றி, அவர் சார்ந்த தொண்டர்களை போற்றி கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவிற்கு நாளை அழைப்புதல், நாளை முற்றும்போதல் நிகழ்வுகளை கொடுத்துட்றேன். ஆகவே எல்லோரும் வந்திருந்து நாளைக்கு முற்றும்போதல் நிகழ்வை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று அற்புதம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத மாதிரி பொருள் விளக்கம் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய அன்னம்பாளையத்தில் நமக்கு ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக எல்லாரும் பண்ணாங்க. எங்களால் முடிந்த ஒரு அந்த அந்த துட்டெல்லாம் அங்கே வச்சுருக்கோமா, அந்த பையில் இருக்கா இங்கே. சரி இருக்கட்டும், இறைவனுடைய திருவருள் இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு பெருமானுடைய பெருங்கருணையை போட்டு திருவாவூருடைய மடத்துடைய பெருமைன்னா சிவா குறவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சமயத்தை பரப்புபவர்கள். குறவர்கள் யாரு? அதுல 2 பிரிவு இருக்கு.
சமயக்குறவர். சமயக்குறவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் ஊரா தேடி 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 போய் பாட்டெல்லாம் பாடி சைவ சமயத்தை பரப்புறாங்க. அவங்களுக்கு பேரு சமயக்குறவர். ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு சமயத்தை பரப்புவாங்க. அவர்களுக்கு பேர் என்னது? மோர் ஒரு இடத்துல தான் இருக்கும், பால் பல இடத்துல இருக்கும். மோர் ஒரு சொட்டு போய் விழுந்தா என்ன ஆகும்? அது மாதிரி குருநாதர் ஒரே ஒரு உபதேசம் தான் பண்ணுவார். நானேயோ தவம் செய்தே சிவாய குருநாதரிடம் பெற்றேன். என்னவாயிருமா? அத்தனை சொட்டு பால் என்னவாகும்? மோரா மாறுமா பாலா மாறுமா? அப்ப குருநாதர் என்ன பண்ணுவாராம்? ஒரு சொட்டு மோராயிருந்து பல சொட்டு பாலை தனதாக்குதல். என்னவாக்குறது? தனதாக்குதல் சிவமாக்குதல் என்று அற்புதமாக. பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மகளிரா ஃப்ரிட்ஜில் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நான் அது பயந்து போயிட்டேன். காய்ச்சின பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? உர ஊத்துன பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்? கடைவோம். வெண்ணெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்? சுட வச்சு நெய்யாக்கும். நெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? கெட்டே போகாத ரெண்டே பொருள் தேவை. அப்ப கெடுற பாலுக்குள்ள கெடாத நெய் இருப்பது போல கெடுகின்ற உடம்புக்குள்ள கெடாத உயிரை வச்சிருக்காரு. அத பாலை எதுவுமே பண்ணாம வச்சு போனா என்ன ஆகும்? வீணா போகும். இந்த உடம்பு கொடுத்த உடம்பை எதுவுமே செய்யாம நந்தவனத்தில் ஒரு அண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூட்டாடி கூட்டாடி பெருமானை வேண்டி இந்த உடம்பு கருப்பையில பெரிய பையது யானை, கருப்பையில சின்ன பையது எறும்பு. இதுக்கு இடையில அம்மாவுடைய கருப்பை இருக்கிறார். யானை முதலா எறும்பீராய் அந்த அம்மா வயிற்றுக்குள்ள பிறந்து இந்த உடம்ப தோணியை பெற்றோடு இந்த உடம்ப பெற்று வந்துட்டோம். இந்த பெற்று வந்த உடம்ப இறைவனை போற்றி புகழ்வதற்கு இந்த குறவர்கள் நம்மை தூண்டி விடுகிறார். இந்த குறவர்கள் நம்மை அப்படித்தான் திருக்கைலாயத்திலிருந்து வந்த பரம்பரை இன்னைக்கு 24வது சன்னிதானமாக இருந்து அங்கு இருந்து கொண்டு நம்மை தூண்டி கொண்டது. இதுல ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து நீங்க சேர்ந்தா என்ன நடக்கும் நான் சொல்றேன் கேட்டுக்கங்களேன். திருக்கைலாயத்துல உங்க பேர் என்ன ஆயிடுச்சு? பதிவாயிடுச்சு. இனிமே உங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் யாரு பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு? என் கடன் தன் கடன். சிவா, உங்க வீட்டுல ஒரு டம்ளர் வாங்கியிருப்பீங்க. இந்த டம்ளரை உண்மையிலே சொல்லுங்க, நீங்க வாங்கின டம்ளரா உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்த டம்ளரா? அம்மா வீட்டுல. ஏன்னா கல்லூரி மாதிரி இருந்தா அது யார் வீட்டுல இருந்து எடுத்து வந்தது? அவங்க அம்மாட்ட போய் இந்த ரகசியத்தை கேட்டேன். இந்த டம்ளரை நீங்க வாங்கினீங்களா? உங்க வீட்டுக்காரர் வாங்கி போட்டு? இல்லைங்க எங்க அம்மா. இப்படியே ஒவ்வொரு பரம்பரையும் பார்த்த டம்ளரு இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கு. அதுல ஐஸ் தண்ணியை ஊற்றுவீங்க. ஐயோ ஊத்தாதுன்னு சொல்லியிருக்கா என்னைக்காவது? ஐயோ சூடான தண்ணியை ஊத்தாதுன்னு என்னைக்காவது கிடையாது. அது மட்டுமா? பேரன் கோபம், வீட்டுக்காரர் கோபம், தாத்தாவுக்கு கோபம், எல்லாத்தையும் அந்த டம்ளர் பார்த்துருக்கா? பார்த்தது இல்லையா? சொல்லையா இருக்கும், பஞ்சரா இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மாதிரி நானும் என்ன பண்ணுவேன், அந்த டம்ளர் கிடக்கிற மாதிரி நானும் கிடக்கணுமா? என் கடன் பணி செய்து டம்ளர் கிடப்பது போல கிடக்கணும். தன் கடன் அதுபோல இந்த திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் என்ன செய்யலாம்? தன் கடன் நம்மையெல்லாம் தாங்குதல். அவருடைய கடன் என்னது?
பதிவு நீ கொடுத்துட்டா போதுமா. நம்ம குடும்பத்தில் வர பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறவர் யாரா? மகிழ்ச்சியா வச்சிருப்பாராம் நம்ம எல்லாம். இன்னைக்கு நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் நெய்வேலியில் அப்படின்னா திருக்கைலாய பரம்பரையில பதிவு பண்ணி அவங்களோட தொடர்பு மாசத்துக்கு ஒரு முறையாவது சன்னிதானத்துடைய திருப்பார்வைக்கு போயிட்டு தான் நாங்கள் வருவோம். ஒரு மாதம் போகலைன்னா எங்களுக்கு தூக்கம் வரவே சும்மா போய் பார்ப்போம். அதனால தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். ஆகவே அந்த திருக்கைலாய பரம்பரையில் சேர்ந்து நீங்களும் எப்படி இருக்கணும்? தொடர்ந்து இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவருடைய திருக்கரங்களால் சான்றிதழை பெற்று அப்படி ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை பூரா ஜனாதிபதியோட எடுத்தேன்னு சொல்கிறது மகிழ்ச்சி இல்லை, பிரதமரோட எடுத்தேன் மகிழ்ச்சி இல்லை, எங்கள் சன்னிதானத்துக்கிட்ட அந்த சான்றிதழை பெற்றேன் என்பதுதான் மகிழ்ச்சி. நம்ம குருநாதர் தான். ஆகவே இந்த தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளைக்கு முற்றோதலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அடுத்த என்னுடைய பொண்ணு திருமணத்திற்கு நீங்கள்லாம் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் நிறைவாக இன்று அன்னபாதிப்பு செய்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அப்பா அவர்களுடைய திருவடிகளை போற்றி மிக மகிழ்வோடு முயற்சிக்கொண்டு அவருக்கு உறுதியா இந்த ஜெயராமன் ஐயா, ராமலிங்க ஐயா, மனோகர் ஐயா, அப்புறம் ஏகப்பட்ட ஐயா, அம்மா எல்லாருடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிறைவு பகுதி பஞ்சமம் பண்ணினாலே முத்திப்பன் என்று இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கடலரசனு கிளம்பிட்டாரு. ஆசை வந்துருச்சு நம்மளும் கைலாயம் போகணும். கடலு கைலாயம் போச்சுன்னா பூமி தாங்குமா? பூமிக்கு கடல் தண்ணி இல்லைன்னா மேகம் வருமா, தண்ணி வருமா? நீ பாட்டுக்கு வந்த நான் பாட்டை எழுதி முடிச்சுட்டேன். இந்த பாட்டை என்ன பண்ண கொண்டு போய் யாருக்கு கொடுத்துரு, அஞ்சையப்பட்ட கொடுத்து நீ கடலை அங்கேயே சேர்த்தாயிடு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு செய்தியை சொல்லு. இன்னொரு செய்தி, நான் நல்லபடியா சேர்ந்துட்டேன் கைலாயத்துக்கு அஞ்சையப்பனுடைய அருளால. அந்த தகவலையும் நாம தான் சாமிக்கு என்ன பண்ணணும், சாமி தான் நமக்கு அறிவிப்பாரு. இவர் என்ன பண்றாரு, சாமிக்கு அறிவிக்கிறார். ஆடி அஞ்சையப்பருக்கு சாமி ஒன்னே ஒண்ணுதான் மிதக்குமா, ஊழியில ஊழ்காம ஒன்னே ஒண்ணுதான் மிதக்குமா, அது திருக்கைலாய மரம் மட்டும்தான். உயர் பொன்னொடித்தான் மலையே சூழி செய்யும் கரும்பின் சுவை நாவலன் மூரன் சொன்ன ஏழி செய்யும் தமிழாகி செய்தேத்திய பத்தினையும் ஆடி கடலறையா அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பாரு. சாமிதான் நமக்கு அறிவிப்பாரு. இவர் யாருக்கு அறிவிக்கிறாரு? அலிகடலறையா போய் அஞ்சையப்பட்ட சொல்லு சொல்றாரு. அற்புதமான பதிவு. நான் என்ன பாடலோ என்று சொல்லி தன்னுடைய வருஷத்தை வெளிப்படுத்துகின்ற பஞ்சமப்பன். நீங்க எல்லாரும் இந்த யானையை வலம் எப்படி சுந்தரர் வலம் யானை மேல ஏறினாரு, சுந்தரரை வலம் அத்தனை அடியார்கள் ஏறினார்கள். வாணன் சுந்தரரை ஏற்றி சுந்தரரை வலம் வணங்கி கைலைக்கு கூட்டி போறாரு. ஆகவே இந்த யானை உங்களுக்கு சென்றது வந்துடும். நீங்க என்ன பண்ண, இந்த பாட்டை படிக்கும் பொழுது படித்து முடித்தவுடன் யானையை வலம் கைலாயத்திற்கு சென்றதாக பாவனையாக நீங்க என்ன பண்ணணும், நினைத்துக் கொள்ள வேண்டும். கைலாயத்துக்கு நாம் செல்வதாக நினைத்துக் கொண்டு இந்த பாடல் முடிந்த அடுத்த நிமிடம் அப்படியே அபிராமி பட்டர் அருளிய 16 செல்வங்களும் நமக்கு வேண்டும் என்று தொடர்ந்து பாடி, அதைத் தொடர்ந்து ஒரு திருப்புகளும் பாடி, அதைத் தொடர்ந்து வாழ்த்து பாடி, அதைத் தொடர்ந்து கைலாய பரம்பரை பாடி, அதைத் தொடர்ந்து அப்படியே அஞ்செழுத்து ஓதுவாங்க. நீங்க யானையை தொடர்ந்து சுற்றி வர வேண்டும். நந்தமர் ஊரன் என்றால் முடித்தான் மலை. அதாவது கைலாயத்துக்கு போனார். யாருக்கும் பெரியவங்க ரகசியம் வெளியில தெரியாது. ஒரு பெரிய பதவியோ ப்ரமோஷனோ யாரோ சொல்லுவாங்களா, ரகசியம் நடக்கும். ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா ரகசியம் நடக்கும். அதுபோல கைலாயத்துல தோரணம்லாம் தொங்குதான், பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்குதான். இவருக்கு கூட முனிவர் யாரு, இவருக்கு திசை கொடுத்தாரு நம்ம திருமாலுக்கு உபமன்யு. அவருக்கு கூட ரகசியம் முடியல. அவரை கேட்கிறாரா, மந்திர மாமுனிவர் யார் இவர் எம்பெருமா என்று கேட்க, வர்றது யாருன்னு தெரியலையே, ரகசியமா வச்சிருக்கீங்களே கேட்க, நந்தவர் ஊரன், எனக்கு சொந்தக்காரன், எனக்கு தோழர், எனக்கு வேண்டியவன் ஊரர் நாவலூர்
திருவாரூர்ல இருந்து வர்றான் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆனந்தமாக சிவபெருமான் சொன்னதை இவர் பாடுகிறார். நந்தமர் ஊரன் என்றால் முடிக்கிறார்கள் என்று கேட்டதை இவர் என்ன பண்றாரா, செவிமடிக்கிறாரா. மந்திர முனிவர்களுக்கெல்லாம் கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்றாரா சிவபெருமான். அந்த காட்சியை உடனே என்ன பண்றாரா, பாடி அடிச்சு விட்டார். நமக்கும் இதே மாதிரி தேவாதி தேவர்கள், இந்திராதி இந்திரர்கள், முனிவர்கள் எல்லாம் நம்மளை பட அடியார் கூட்டம் நம்மை வரவேற்க நாம இங்க போவோம். அதுதான் மாணிக்கவர் திருவடிக்கு சொல்லிய வாழ்க்கையில் சொல்லுவர் செல்வர் நம்மை இறந்தாரு. பல அடியார்கள் இருக்காங்க சிவா. நாமெல்லாம் புத்தடியார் தான். 25 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க தெய்வீக பரவலை இணைஞ்சு 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க பல அடியார், நான் புத்தடியார் நினைச்சுக்கிறாதீங்க. பாட்டிலே புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார். நாம எல்லாரும் புத்தடியார் தான். பல அடியார் தான் எங்க இருக்காங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு, பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டு உலக போக நம்மளை இழுக்கத்தான் செய்யும். நாம் அதையும் மீறி என்ன பண்ணணும், பெருமானுடைய நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பெருமான் இந்த மாதிரி திருமுறைகள்லாம் கொடுத்து அதில் சிக்காம மாற்றுறதுக்கு தேவாரம் திருவாசகம் எல்லாம் கொடுத்து நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அவரை நாடுவதற்கு இந்த திருமுறைகளை கடமை இருக்கிறார். சிவபெருமான் தேடுற பொருளா நாடுற பொருளா? தேடுற பொருள் துவைக்கல. நம்ம சிவபெருமான் கூட இருக்க நாடினா நாடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், நாடினே நாடிட்டு சிவபெருமான் சொல்றாரு. ஆகவே இந்த திருமுறைகளை பாடி பெருமானை நாடி நாம் எங்கே சொல்லுவோம், விநாயகராயர் சொல்லுவோம். பஞ்சமம் பண்ணு, அந்த யானையை வைப்பாங்க, நீங்க சுத்திட்டு வரணும். அதற்கு முன்னாடி 2 வார்த்தை இந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்று அம்மா பேர் சொல்லி சுதா அம்மா போன் பண்ண உடனே, ஐயா 2 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, அடுத்த துவக்கோலாக்கு தான் வருவீங்க, எப்படி இந்த மாதிரி நிகழ்வுக்கு வரீங்கன்னு கேட்டாங்க. ஆமா ஐயா பாட்டு நல்லா இருந்துச்சு. ஐயா பாட்டு சுந்தரவர்கள் பாட்டு கேட்கறது, நீங்க படிக்கிறவங்க கேட்கறது நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா பாடினாங்களா? அம்மா நல்லா படிச்சாங்க. அம்மா ஓதுவார். அப்படியா? ஆசிரியர் அம்மா இந்த வரையா, புஷ்பா அம்மா, அங்க சுனிதா அம்மா ஓதுவார் எங்க இருக்காங்க? சுனிதா அம்மா மறந்து போயிருக்காங்க.
Thank you.
ஆசையும் குறையாத வயதும் அவள் வாழாத நாட்டும் அஞ்சாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வியாத உடலும் அறியாத மனமும் அகலாத மனைவியும் தவறாத சந்தானமோ ஆடாத கீர்த்தியும் ஆடாத வாசையும் தடைகள் மாறாத கொடையோ தொலையாத வீரமும் போனாத போதும் ஒரு துன்பமில்லாத வாழோ துரியனின் பாதத்தில் அன்புடைய தொந்தரவு அடையாளி அறிவுயரும் ஆயனது தந்தையை ஆதி கடவுளி வாழே அமிர்தொருவாக மகளாத சுகவாணி அருள்வாகி அபிராமியே அமிர்தொருவாக மகளாத சுகவாணி அருள்வாகி அபிராமியே அருள்வாகி அபிராமியே அருள்வாகி அபிராமியே முருகன் நம்பியானே
Shiva